ஆடி 18 இந்து மதத்தில் 18ங்கிறது ஒரு புனித எண். சபரிமலையில் 18 படி, 18 புராணங்கள் இருக்குது, 18 சித்தர்கள் இருக்காங்க. பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி ஆடி 18 பருவமழையினால் நல்ல நீர்வரத்து வெள்ளங்கள் சுழித்து வரும் காலம் இது. பெரும்பாலும் காவேரி கரையில், காவேரி, பவானி, அமராவதி கரையில் இது பெரிய விழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கலந்த சாதம் செய்து எடுத்துக்கொண்டு போய் வாழை இலையில் பரத்தி காவேரி அம்மனுக்கு காதோலை, கருகமணி, வளையல், பூக்கள் எல்லாம் வைத்து வழிபாடு செய்து பின்னர் நெய் தீபம் ஏற்றி அதை வாழை இலையில் வச்சு காவேரி நதியில் மிதக்க விடுவாங்க. எல்லோரும் அமர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபம்னு ஒன்று உண்டு. அங்கே காவேரி அன்னை அழகுற காட்சி தருகிறாள். நின்ற திருக்கோலம், 2 கைகளிலும் கலசத்திலே ஒரு பெரிய கலசம், அதில் காவேரி நீரை ஏந்தி இன்றைக்கி ஸ்ரீரங்கத்துக்கு அம்மா மண்டபத்துக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் வருவார். அவர் மண்டபப்படி கண்டருளி காவேரி அம்மனுக்கு சீர் கொடுப்பார். பட்டு புடவைகள், தங்க தாலி, வளையல்கள், மஞ்சள், குங்குமம், அதே மாதிரி பூக்கள் இதெல்லாம் கொடுத்து சீர் கொடுப்பார். மிக சிறப்பான விழாவாக காவேரி கரை முழுக்க இது நடக்கும். நம்ம ஊரில் வெளிநாடுகளில் நதியாக பார்க்குறாங்க. தேம்ஸ் நதி அப்படி சுழித்து கொண்டு ஓடுகிறது. ஆனால் நம்ம ஊரில் நதியை தெய்வமாக பார்க்குற நாம் நதியில் நிறைய குப்பைகளை கொட்டி தொழிற்சாலை கழிவுகளை விட்டு அதை மாசுபடுத்துகிறோம். இந்த ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு நம்ம நதிகளை பார்ப்போம்னு ஒரு சூளுரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மகிழ்ச்சி பெருகட்டும், நிம்மதி பெருகட்டும், அமைதி பெருகட்டும். நன்றி.